சரி மகாராணி அம்மா. மகாராணி அம்மா, நம்ம வீராவையும் கூட கூட்டிட்டு போலாம். வீரா? வீரா அங்க வந்து என்ன செய்ய போறான்? வீரா அங்கெல்லாம் வரக்கூடாது. வீரா அங்க வந்தா நல்லா இருக்கும். வீரா எனக்கு மட்டும்தான் நல்ல நண்பனா தெரியறான். அவன் என் கூட இருந்தா எனக்கு எந்த கவலையும் இல்ல. மகாராணி அம்மா, அவனையும் கூட்டிட்டு போலாமா? அப்படிலாம் கூட்டிட்டு போக முடியாது சந்திரகாந்தா. நான் என்ன சொல்றேன்னா, நானும் பத்ராமாவும் உன் கூட இருக்குமே, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். இல்ல, நான் வீராவோட தான் வருவேன். அவன் என்னோட நண்பன். என்னோட நினைவுகள் போனதுல இருந்து வீரா மட்டும்தான் என் கூடவே இருக்கான். எனக்காக கவலையும் படுறான். அவன் என் கூட இருக்கும்போது தனிமையாவே உணர்றதில்ல. வீராவையும் கூட்டிட்டு போலாமே. வீரா வர வேண்டாம். இது பெண்கள் மட்டும் செய்ய வேண்டிய பூஜை. வீரா அங்க வந்து என்ன பண்ண போறா? அப்ப வீரா கோயிலுக்கு வெளியே நிக்கட்டும், உள்ள வர வேணாம். ஆனா சந்திரகா இல்ல, வீரா வந்தா நான் கோயிலுக்கு வருவேன். இல்லன்னா நான் வரமாட்டேன். வீரா வீரா வீரா, அந்த வீராதான் இதுக்கெல்லாம் இடைஞ்செல்லாம் நிக்கிற ஒரே ஆளு. ஆனா இவ என்னடானா வீராவையும் அழைச்சிட்டு போலான்னு சொல்றா. சரியா லட்சியத்தை அடையிற நேரத்துல அவன் எல்லாத்தையும் கெடுத்துருவான். இல்ல, அப்படி நடக்க விடக்கூடாது. அரண்மனையில சக்கரவியூக பாதுகாப்பு இருந்தோம். இந்த தாக்குதல் எப்படி நடக்குது? அது எப்படி நடக்க முடியும்? அதை பத்தி தான் நானும் கவலைப்படுறேன் தேஜ். நடக்கிற தாக்குதல் எல்லாத்துலயும் குறி வைக்கிறது ஒருத்தரை தான், சந்திரகாந்தா. நான் முதல்ல அவளை தப்பா நினைச்சேன். அவ அம்மாவுக்கு எதிராக செய்வன செஞ்சதா அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நான் என்ன பார்த்தேன் தெரியுமா? அம்மாவோட கையில செய்வன வச்சதுக்கான காயம் ஒண்ணு இருக்குமே, அது அவங்க கையில இல்லை. ஆமா, அது மறைஞ்சிடுச்சு. அப்படின்னா கண்டிப்பா அம்மா சரியாயிட்டாங்கன்னு அர்த்தம். சந்திரகாந்தா எந்த செய்வனையுமே செய்யல. அம்மா அவளை தப்பா நினைக்கிறாங்க. அப்படின்னா அவங்க 2 பேர் நடுவில் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்க அம்மாவும் இனி சந்திரகாந்தாவை வெறுக்க மாட்டாங்க. வெறுப்பை பத்தி நான் இப்ப பேசல தேஜ். சந்திரகாந்தாவோட உயிர் இப்பவும் ஆபத்துல தான் இருக்கு. அதாவது அறையில நெருப்பு பிடிக்கிறது, அதுல இருந்து புகை கிளம்புறது, எல்லாம் ஒரு மாய தாக்குதல். யாரோ மந்திர சக்தி மூலமா அவளை தாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுலயும் என்ன அதிகமா கவலைப்பட வைக்கிறது எதுங்கிறது தெரியுமா தேஜ்? சந்திரகாந்தாவை யாராவது அப்படி தாக்கும் போது அவளை காப்பாத்த அவ கூட இல்லையேங்கிறது தான். தாக்குறவங்க திடீர்னு தான் தாக்குவாங்க. நம்மளுடைய பாதுகாப்பு ஏற்பாடுல எங்கேயோ ஏதோ ஒரு குறை இருக்கு. நம்ம பாதுகாப்பை அதிகப்படுத்தி ஆகணும். அதுலயும் அந்த எதிரி யாருன்றதை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சாகணும். அது யாரா இருந்தாலும், அரண்மனைக்கு உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் கண்டுபிடிச்சாகணும். வேணாம் தேஜ், நானும் சந்திரகாந்தாவும் இங்க இருக்கிற வரைக்கும் சந்திரகாந்தாவுக்கு ஆபத்து அதிகமாயிட்டே இருக்கும். எனக்கு புரியல. நான் முடிவு பண்ணிட்டேன் தேஜ். நான் சந்திரகாந்தாவை கூட்டிக்கிட்ட ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறேன். வீரா, நீ என்ன சொல்ல வர? அப்ப உங்க அம்மா? எனக்கு தெரியும், நான் இங்கிருந்து கிளம்பி போயிட்டேன்னா அம்மா என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. ஆனா தேஜ், சந்திரகாந்தாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன நானே மன்னிக்க மாட்டேன். எனக்கு இப்போ வேற எந்த வழியும் இல்லை. நான் சந்திரகாந்தாவை காப்பாத்தி ஆகணும்னா நான் இங்கிருந்து அவளை கூட்டிட்டு போயே ஆகணும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மா இப்ப நல்லா இருக்காங்க. அவங்கள பார்த்துப்பாங்க. சந்திரகாந்தாவை தான் நான் காப்பாத்தி ஆகணும். நான் அவளை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு ஏதாவது பாதுகாப்பான இடத்துக்கு போறேன். அதுக்கப்புறம் நான் திரும்பி இங்க வருவேன். இங்க வந்த என்ன ஆபத்து இருக்குங்கிறத கண்டுபிடிப்பேன். நான் இங்க வர வரைக்கும் நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ நண்பா. எல்லாரையும் பார்த்துக்கோ. ரொம்ப நன்றி நண்பா. நானும் சந்திரகாந்தாவும் கிளம்ப ஏற்பாடு பண்ணேன். இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. நானும் சந்திரகாந்தாவும் இன்னைக்கு இங்கிருந்து கிளம்புறோம். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சந்திரகாந்தா, இங்க பாரு, இன்னைக்கு நான் ஒரு புது வித்தை கத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு. உமங், என்னாச்சு? சந்திரகாந்தா, என்ன காப்பாத்து. அடே உமங், இன்னைக்கு உன் குண்டான உடல் சின்ன பின்னமாக போகுது. காப்பாத்து. உமங், மந்திரம் பண்ணு, மந்திரம் பண்ணு. எப்படி மந்திரம் பண்றது? 2 கையால தான் தூணை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இருக்கேனே. இன்னைக்கு என்னோட மரணம் என்ன கைதட்டி கூப்பிடுதே. சந்திரகாந்தா, இன்னைக்கு உன்னோட நண்பன் செத்துருவா. ஸ்ரீ மகாவிஷ்ணு இன்னைக்கு உன்னை பார்க்க நான் வந்துகிட்டு இருக்கேன். உமங், உனக்கு ஒண்ணு இல்லையே. என்னாச்சு? முட்டாள்,
பழைய மந்திரமே உனக்கு ஒண்ணும் தெரியாது. இதுல புது மந்திரம் கத்துக்கணுமா என்ன? சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் மாய படுக்கையில இருந்து எத்தனை பேரை கீழே தள்ளி விட்டுருக்க நீ? என்னையே எத்தனை தடவை தள்ளி விட்டுருக்க? ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் எவ்வளவு தடவை விழுந்திருக்கேன்? பொய். நீ பொய் தானே சொன்ன? எனக்கு உன் மேல முதல்லயே சந்தேகம் வந்துச்சு. இங்க பாரு, நான் எந்த புது மந்திரமும் கத்துக்கல. என் உயிரையே நான் பணையம் வச்சு இங்கிருந்து நான் பறக்க முயற்சி பண்ணேன். எனக்கு நல்லா தெரியும் மேல இருந்து கீழே விழுந்தா நான் செத்து போயிடுவேன்னு. ஆனா நான் சாக மாட்டேன். ஏன்னா என் தோழி சந்திரகாந்தா என்னை சாக விட மாட்டா.